ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ராமராஜ்யத்தில் ஒவ்வொரு சத்சங்கத்தின் போதும் தாங்கள் பூரண பிரம்மத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகும் கலியுக அவதாரமாகிய தங்களுக்கு தீபாராதனை செய்த பிறகும் பல அடியவர்கள் தங்களையும் பூரண பிரம்ம பெருமாளையும் பிரதட்சிணம் வந்து வணங்குகிறார்கள். பலர் தங்களை நேரடியாகவே நமஸ்காரம் செய்து வணங்குகிறார்கள். ஆனால் ரமண மகரிஷி சரியான பிரதட்சிணம் என்பது நாம் ஆன்மஸ்வரூபம் என்பதை தெரிந்து கொள்வதே, உண்மையான நமஸ்காரம் என்பது நான் என்ற ஆணவம் நீக்கப் பெறுதலே என்று தனது அடியவர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார். தங்களது அடியவர்கள் அனைவரையும் ஈஸ்வர சொரூபமாக காணும் தாங்கள் சரியான பிரதட்சணம் எது, உண்மையான நமஸ்காரம் எது என்பதை பற்றி அறிவுரை கூறுமாறு. யுவர் ஓன் திங்கிங். ஞானப்பழம் அப்படின்றதுனா ஞானம், அதை அடைவதற்காக கைலாசத்தில் ஒரு கற்பனை கதை. இப்போது பிள்ளையார் என்ன பண்ணுறாரு, அம்மையப்பன் தானே உலகம், உலகம் தானே அம்மையப்பன்னு கைலாசத்தில் இருக்கிற சிவபார்வதியை சுற்றி வந்துட்டு ஞானப்பழத்தை வாங்கிக்கிறாரு. முருகப்பெருமான் மயில் ஏறி உலகமெல்லாம் சுற்றிட்டு போகிறதுக்குள்ளே பிள்ளையார் வாங்கியிருக்காரு. ஒரு கோவம் வருது, நீங்களாம் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு. இது ஒரு தத்துவார்த்தமான கதை. அண்டம் பிண்டம்னு ரெண்டு இருக்கு. இந்த உலகம்ன்றதுக்கு என்ன பேர்? அண்டம். அப்போ கடவுள் எல்லா இடத்துலையும் நீக்கம் வர நினைந்திருக்கிறார், உலகம் புறான்னு சொல்கிறது அண்டத்தில் கடவுளை பார்ப்பது. பிள்ளையாருடைய பாலிசி பிண்டத்தில் மினியேச்சர் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கடவுளை பார்ப்பது. இல்லை யாருக்கு எது சூட் ஆகுதோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான்ட்டு ஒரு ஹார்டு ஃபாஸ்ட்டு ரூல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா விதமான கதைகளையும் நமக்கு தத்துவார்த்தமாக பல உண்மைகளை உணர்த்துவதற்காகத்தான் கடவுள் சொல்கிறாரு. இப்போ நம்ம தேவாரம் இருக்குது, அதுலேயே எவ்வளோ பாட்டு இருக்குது. ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லி தலையே நீ வணங்காய் அப்படின்னு ஒரு 4 வரி பாருங்க. தலையே நீ வணங்காய். This is another form of worship. You are visualizing your own body. அதில் தலையே நீ கும்பிடு, தலை மாலை தனக்கு அணிந்து, தலையில் ருத்ராட்சர மாலைகள் அணிந்து கொண்டிருக்கிற சிவபெருமான், அதனால நீ தலையாக கும்பிடுன்னு அர்த்தம். தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மின்களோ. பாட்டு பூரா இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லி எந்த பார்ட் ஆஃப் த பாடியை கடவுளை கும்பிட்றதுக்கு நீ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் தான் அதெல்லாம். இந்த உலகத்தில் இப்போ நம்ம இருக்கோம்னா நம்முடைய மூச்சு காற்று இருக்கு இல்லையா, அதுதான் வாயு பகவான் சொல்கிறது. நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் இல்லையா, அதுதான் வருணன்றது. நம்ம நெஞ்ச குகையில் இருப்பவன் தான் முருகப்பெருமான், குகான்னு சொல்கிறது. நம்முடைய 5 விரல்கள் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த நம்முடைய பாதம் என்று சொல்லக்கூடியது விஷ்ணு. இப்படி நம்ம உடம்புலேயே எல்லா கடவுளும் இருக்குது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ மனுஷங்களுக்கு இந்த மாதிரி இந்த பாட்டில் இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே குதிரைன்னு வர்றச்ச அதனுடைய ஃபேஸ் ஐக்ரீவ முகம் இல்லையா, அதனால் இப்போது மாதுவ மடாதிபதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு தாம்பாளத்தட்டில் பிரசாதத்தை வச்சுக்குவாங்க. குதிரை 2 காலை அவங்க ஷோல்டர் மேலே வச்சுக்கிட்டு டைரெக்டாக சாப்பிடும். நீங்கள்லாம் பசுமாடுகளை வச்சுருக்கீங்க. பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுற போது நீங்கள் முகத்துக்கு காட்டுறதில்ல, பின்பக்கம் இருக்கு இல்லையா, அங்கே போகிறீங்க, அதுக்கு காட்டுறீங்க. ஏன்னா பசுமாட்டுக்கிட்டே இருக்கிற சாணி, அதாவது கோமியம், இதெல்லாம் அந்த காலத்தில் உங்களுக்கு உதவிச்சு. இப்போ தானே மஸ்கிட்டோ அது இதெல்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் ஒரு புண்ணியவாஜனன்ற போது கௌமியம், பஞ்சகவ்யம்னு ஒன்று இருக்குது, அதில் கோமியம் கூட விடுவாங்க, பசுமாட்டோட இதை விடுவாங்க. அண்ட் அந்த பசு பாலை தருது இல்லையா, அதனால் அதை வச்சாங்க. இப்படி ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் கடவுள் இருக்கான். அந்த கடவுள் எந்த பாட்டில் இருக்காங்கிறது அதனுடைய யூட்டிலிட்டியை வச்சு, மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்திங்கிற மாதிரி. அப்போது மனுஷங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இதயத்தில் முருகன் இருக்காங்கிற மாதிரி, இந்த இடத்துல நெருப்பு இருக்கு இல்லையா, பிள்ளையார் இருக்காருங்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் காரண காரியங்கள்.
இது சாதாரண ஒரு பாமரனுக்கு புரியாதுங்கிறதுனால அவங்க இந்த சஷ்டி கவசம் மாதிரி, இப்போ கந்த சஷ்டி கவசம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கந்தகுரு கவச்சம்னு புவனேஸ்வரி பீடாதிபதி சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் எழுதிருக்கு, பாம்பன் சுவாமிகள் எழுதின சண்முக கவச்சம் இருக்குது. இந்த மாதிரி கவச்சங்கள் எதுக்காக வச்சாங்க? இது தியானத்தில் ஒரு முறை. நீங்கள் சாதாரணமாக பண்ணிட்டு கணைக்கால் முழங்கால் கதிர்வேல் காக்க அப்படின்னு கணக்காலிலிருந்து ஆரம்பித்து வர்றது. இது பாதாதி கேச வர்ணனைன்னு பேர். இன்னொன்று தலையிலிருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் போகிறது, அது கேசாதி பாதம்னு பேர். இப்படி நம்முடைய அந்த ஒவ்வொரு பார்ட் ஆஃப் தி பாடியையும் அந்த கவசத்தில் நம்ம கவர் பண்ணுறோம். சில பேருக்கு அது ஏதோ தப்பாக தோணலாம். வட்ட குதத்தை வல்வேல் காக்க, நாபி கமலம் நல்வேல் காக்க, ஆண்குறி இரண்டும் வயல்வேல் காக்க, இப்படிலாம் என்னடா இந்த பார்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களேங்கிற மாதிரி. இட் எக்ஸிஸ்ட். நாளைக்கு ஏதாவது ஒரு பார்ட்டு ஃபெயில் ஆனால் கூட உனக்கு ப்ராப்ளம் தானே, டாக்டர்கிட்ட தான் போய் ஸ்பெஷலிஸ்ட் தேடி இருக்கணும். அதனால் எல்லாமே நம்ம பெரியவங்க ரொம்ப அழகாக நமக்கு புரிய வைத்து முயற்சி செஞ்சுருக்காங்க. நாம் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நிறைய இந்த கந்தசி கவசம் இல்லை இதெல்லாம் சொல்கிற போது கண்ணை முடிக்கிட்டு ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் நம்ம படி பார்த்துக்கிட்டே போகணும் மைண்டில். கணைக்கால் அப்படின்னா, நாபி கமலம்னாக்கா, இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பண்ணோம். நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம ஏதோ அது ஒரு மந்திரம்னு நினச்சிக்கிட்டு போய் நம்ம கட்டு முட்டு எதுக்காக இதை சொல்கிறோன்னு தெரியாமல் உளறின்னு இருப்போம். ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாலேயும் மீனிங் இருக்குது. ஸோ நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சவங்களுக்காக இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. வடமொழியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாங்க, பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் அங்கன்யாசம் கரன்யாசம்னு சொல்லுவாங்க. அங்கன்யாசம் கரன்யாசம் என்ன, பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் கனிஷ்டிகாபியாம் நமக, மத்தியமாபியாம் நமக, நேத்திரய ஔஷத், இந்த மாதிரி அதுவே கவச்சம்தான். ஒரு பார்ட் ஆஃப் த பாடியும் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜபேபினியோக, நான் இப்போ மந்திரத்தை சொல்ல போகிறேன் அப்படின்றது. ஸோ எல்லாமே கரெக்டு தான். அவங்களுக்கு அது தெரியுது, அப்படி சொல்கிறாங்க. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். வடமொழியில் ஒரு விதமாக சாமி கும்பிடுறாங்க, தமிழில் இன்னொரு விதமாக. தமிழன் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். இந்த தமிழ் சான்ஸ்கிரிட் ரெண்டுமே மண்ணு புகழ் மகேந்திரகிரி மலையில் அகஸ்தியருக்கு தமிழை கொடுத்தார் சிவபெருமான். பாணினின்னு இருக்கார் இல்லையா, அவருக்கு வடமொழியை கொடுத்தாரு. ஆனால் ரெண்டுத்தையும் கொடுத்தது சிவபெருமானே தான். நமக்கு எந்த பாஷை தெரியுதோ அந்த பாஷையில் கடவுள் கும்பிடலாம். இது தெரியும் தெரியலன்றது ஒரு பிரச்சனை இல்லை. நீ எத்தனை லாங்குவேஜ் தான் கற்றுக்குவ இல்லையா, அந்த உணர்வு தான் முக்கியம். அப்போ உலகத்தில் இந்த மாதிரி பாஷைகள், அதில் வரக்கூடிய வம்பு தகராறுகள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா பேசாமல் சைலண்ட்டாக போயிடுது. அப்போ நீ என்ன நினைக்கிற, என்ன பேசுகிறேன்னு உனக்கும் கடவுளுக்கு தான் தெரியும். மனுஷங்களுக்கு என்ன தெரியும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இப்போ எந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்ருக்கங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நான்லாம் பூஜை பண்ணுறேன்னா வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டேன். நான் எல்லாம் மைண்டுக்குள்ளேயே தான் நடக்கும். மைண்டுக்குள்ளே ஒரு 30 to 40 minutes நான் பூஜை பண்ணுறேன்னா நான் ஒரு பூ பிரதர்ஷனம் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இதுவே தெரியாது. ஏதோ பாபா உட்காந்துருக்காரு, கண்ணை திறந்துக்குன்னு இருப்பேன், கண்ணை முடிக்கணும் உட்காந்துருப்பேன். ஃபயர் பாட் இருக்கும், நெருப்பு நெய் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருவேன். டெய்லி ஆகம் பண்ணுவேன். இப்போ இது இந்த மாதிரி பண்ணுற போது நான் என்ன பண்ணுறேன், மைண்டில் கைலாசத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். கைலாஸ், கேதார், பத்ரிநாத், அமர்நாத், முக்திநாத், பசுபதிநாத், இப்படி வரிசையாக எல்லா கோயிலையும் மைண்டில் கொண்டாடுறேன். அந்த கோயில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி வரிசையாக எல்லா கோயிலையும் கொண்டு வருவேன். எல்லா ஸ்டேட்லேயும் அப்படியே வடக்குலேருந்து ஆரம்பித்து தெற்கு வரைக்கும் நான் கொண்டாந்துருவேன். ஒரு 30 to 40 minutes ஆகும் இதெல்லாம். இது போக எனக்கு வழிகாட்டியே நிறைய மகான்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் மனசில் நினச்சிக்குவேன். மனசுலேயே நைவேத்தியமெல்லாம் பண்ணிவிடுவேன். இப்படி எனக்குன்னு ஒரு வழிமுறையை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒவ்வொருத்தருடைய கன்வீனியன்ஸ். அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். எந்த கடவுளை கும்பிட்டாலையும் அதில் எந்த குறையும் கிடையாது. அவர் விதி வழி அடைய நின்றனரே, அவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே தான் திருமூலர் சொல்கிறார். அப்போ தத்தமது அறிவகை விதி வழி சென்று அடைதல்னா என்ன, நீ பிறக்கிற போது 9 பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது உன் ஜாதகத்தில் செட் ஆயிடுச்சு. உன்னுடைய உடம்புல 9 ஓட்டு இருக்குது. 2 கண், 2 மூக்கு, இந்த மூக்கு நாஸ்டில்ஸு, ஒரு வாயு, 2 காது, இடுப்புக்கு கீழே மலமூத்திரங்களே இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ஸோ இந்த 9 துவாரங்கள் வழியாக 9 கிரகங்கள் உங்கூட பண்ணிக்கிது. அப்போ ராகு கேதுன்றது என்ன, இடுப்புக்கு கீழே இருக்கிற மேலே இருக்கு இல்லையா, அது இந்த 9ல் 7 நம்முடைய முகத்திலேயே அமைஞ்சிடுது.
ஸோ நாம் ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்முடைய அந்த இன்ட்ரெஸ்ட் இன் எ பர்டிகுலர் டிவைன் எனர்ஜி போகும். யாருக்கெல்லாம் செவ்வாய் நல்லா இருக்குன்னா ஜாதகத்தில் அவங்களுக்கு முருகன்கிட்ட அம்பாள் கிட்ட இந்த மாதிரி போகலாம். ஃபயர் சம்மந்தப்பட்ட ஃபார்ம்ஸில் இருக்கிறது. புதன்னா புத்தி சம்மந்தப்பட்டதுன்னு அர்த்தம். குருன்னா சாய்பாபா, ராகவேந்திரர், வெங்கடாஜலபதி இந்த மாதிரி அந்த ஃபார்மில் இருக்கிறவங்க. சுக்கிரன்னா அம்பாள், சாட்டர்ன் சொன்னால் நரசிம்மர், ஆஞ்சநேயர் இந்த மாதிரியான வெங்கடாஜலபதி இந்த மாதிரி போகும். சூரியனாக்கா நேராக சூரியனை கும்பிடுறவங்க இருக்காங்க. அக்பர் தீன் இலாஹின்னு சூரியனை தான் கும்பிட்டுன்னு உட்காந்து இருந்தான். இப்படி ஒவ்வொரு யாருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரகம் இருக்கோ அதுக்கு ஏற்ற ஃபார்ம் ஆஃப் காட் கிட்ட தான் அவங்க மனசு போகும். அதனால் இந்த கடவுள் பெருசு அந்த கடவுள் சின்னதுன்னு நீ நினைக்க தேவையில்லை. உனக்கு என்ன கொடுப்பின்னு இருக்கோ உன்னுடைய பூர்வ வாசனைகளை வைத்துக்கொண்டு அந்த ஃபார்ம் ஆஃப் காட் கிட்ட உன்னுடைய மனசு போகும். ஸோ ஒரு ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம், இந்த ஆள் எந்த சாமியை கும்பிடுவான் என்ன எதுன்னு அழகாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ராகுக்கு அது என்னான்றியா, ராகுன்றது முருகப்பெருமான், கேதுன்றது விநாயகன், ரெண்டும் ஒன்றே தான். ராகு இருக்கு இல்லையா, அது சொல்லினே ராகு ராகு ராகுன்னு குரா குரா குரான்னு வரும். முருகப்பெருமான் திருக்குறாவடின்னு ஒரு இடம் இருக்குது மாயவரத்து பக்கத்தில். ஸோ அந்த இடத்துல இருக்கும். இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. யாருக்கு எது தோணுதோ அந்த மாதிரி கடவுளை கும்பிட்டா போகிறோம். யாரோ இன்னொருத்தர் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஈடிச்சம் காப்பியெல்லாம் பண்ணவே தேவையில்லை. உனக்கு இப்போ ஒரு பாயசம் இருக்குது, பாயசத்தில் பேஸ் என்ன, பால், திராட்சை, முந்திரி பருப்பு இதெல்லாம் இருக்கும். அதில் அரிசி பாயசம் இருக்குது, சேமியா பாயசம் இருக்குது, கோதுமை ரவை பாயசம் இருக்குது, ஜவரிசி பாயசம் இருக்குது, எத்தனை பாயசம் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு எந்த பாயசம் பிடிக்குதோ அந்த பாயசம். ஒரு சில பேருக்கு பைத்தம்பருப்பு பாயசம் ரொம்ப பிடிக்கும், வயிற்றுக்கு நல்லது, புண்ணெல்லாம் ஆறிடணுவாங்க. அது அவங்கவுங்களுடைய கன்விக்ஷன். உனக்கு எது பிடிக்குதுங்கிறது உன்னோட டேஸ்ட்டு உன்னுடைய கன்விக்ஷனை பொறுத்த விஷயம். ஸோ டோன்ட் பாதர். உனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான். ஒரு தாய் இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு இன்ஃபேன்ட் சைல்டுக்கு யாராவது டுட்டோரியல் காலேஜில் சேர்த்து உங்கள் அம்மா இப்படி இருப்பா, கழுத்துக்கீழே 2 மாடு இருக்கும், அதில் பால் வரும், இப்படி தான் நீ அந்த வாய் வச்சு பாலை குடிக்கணும், இப்படி யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? நீயே சொல்லு. தானாக எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு குழந்தைக்கே தெரியுது எப்படி பால் குடிக்கணுங்கிற மாதிரி இல்லையா? அதே மாதிரி கண்ணுக்குட்டிக்கு யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? அந்த மாதிரி. ஸோ எல்லாமே ஏற்கனவே டெஸ்டினியில் இருக்குது, ப்ரீசெட் தான். நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணால் போகிறோம். இந்த உலகம் என்பது நம்முடைய வாசனைகள் என்றோம் இல்லையா, முற்பிறவிகளில் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாலெட்ஜினுடைய அவுட்பஸ்ட். அதனால் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இப்படி தான் கும்பிடணும்னு ஒன்றும் கிடையாது. அதனால் ஆதிசங்கரர் போன்றவர்கள் கல்கட்டா பக்கம் எங்கேயோ போகிறாங்க. புது அவங்க ஒரு வீட்டில் உட்காந்து வேதமெல்லாம் டுக்ருங்கரனேன்னு கிராமர் ஒன்று இருக்குது சான்ஸ்கிரிட்டில், அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறாரு நஹி நஹி ரட்சதி டுக்குருங்கரனேங்கிறார். இந்த கிராமர்லாம் உனக்கு உதவாதுரா. இப்போ என்ன பண்ணோம், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தேங்கிறார். கோவிந்தா கோவிந்தா சொல்கிறா போகிறோம் அப்படிங்கிறார். அப்போ அந்த கோவிந்தா அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதை சொல்கிறதுல 1000 வழிமுறைகள் இருக்குது. இனி மனசுக்குள்ளே கோவிந்தான்னு சொல்லலாம், இல்லை வாய் திறந்து கோவிந்தான்னு சொல்லலாம், இல்லை திருப்பதி பெருமாளை தூரத்துலேருந்து பார்க்குற போது நீ அப்படியே இந்த கண்ணுக்குட்டி பசுமாட்டை தேடி கத்தும் இல்லையா, அந்த மாதிரி கோவிந்தா 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 நீ எப்படி வேணால் கும்பிடு. பக்கத்தில் இருக்கிறவன் என்ன நினைப்பா நீ பார்க்கக்கூடாது இல்லையா. சபரிமலைக்கு போகிற, சபரிமலை ஐயப்பனை கும்பிடணும். அது எப்படியெல்லாம் கும்பிட்றவங்க இருக்காங்க இல்லையா. ஒரு கண்ணுக்குட்டி மாட்டுக்கிட்ட கத்துற மாதிரி இருந்தால் அதுதான் ஐஎஸ். ஸோ யூ ஷட் யுவர் பாடிலி இனிபிஷன்ஸ், ஈகோ. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன உன்னை பற்றி நினைக்கிறது. நீ கடவுள்கிட்ட கத்துற, அவ்வளோதானே. ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி, இல்லை ஒரு குழந்தை பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலைன்ற மாதிரி ஒரு குழந்தை தன்னுடைய தாயை நினச்சி கத்துற மாதிரி அம்மான்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுற. ஸோ நிறைய பேர் ஒரு அவுட் ஆஃப் ஷைனஸ் ஆறு கூச்சம் அதனால் பெருசாக கத்துறது இல்லை. இல்லைன்னா அதெல்லாம் நல்லது. நம்ம பெரியவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்களோ எல்லாத்துலேயும் மீனிங் இருக்குது. அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் எழுதினார். அண்டு அவருக்கு நிஜமாகவே பெரிய அளவுக்கு இதெல்லாம் தெரியாது. கண்ணன் மேலே அவருக்கு நல்ல லவ் இருந்தது, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் ஹி வாஸ் ஏ ஹாப்பி கோ லக்கி கை. ஒரு தடவை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போய் அவரை காஞ்சிபுரம் பக்கத்தில் எங்கேயோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போது அவர் கூட இருந்த ஒருத்தர் போய் காஞ்சி பெரியவர்கிட்ட இந்த மாதிரி கண்ணதாசன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்காருன்னு, நல்லா ஆகிடுவார், என்னை பார்க்க சொல்லு. அப்போ பரமாச்சாரியார் தான் அவருக்கு சொன்னது,
நீ வந்து இந்து மதத்தை பற்றி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுது அப்படின்னார். இவர் எனக்கு என்ன தெரியுன்றார். நீ வந்து உனக்கு தெரிஞ்சது எது, உனக்கு எப்பெல்லாம் டவுட் இருக்கோ நீ என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம், நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுதுனா ஜனங்க நிறைய பேர் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் அர்த்தமுள்ள இந்து மதம் அத்தனை வால்யூம் வந்தது. அவர் என்ன பெரிய ஸ்காலராக சான்ஸ்கிரிட் படித்தவரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. பரமாச்சாரியார் நினைக்கிறார் இருந்தாலும் எழுதுனா நல்லா இருக்கும்னு. ஸோ அதனுடைய போக்கில் அதெல்லாம் நடக்குது. மக்களுக்கு புரியாது. இதுக்கு முன்ன கூட நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஆள் வந்து மரத்தை சுற்றிக்கினே இருக்கான், அவனுக்கு சான்ஸ்கிரிட் வராது. அவன் என்ன சொல்கிறான், பத்மநாபா அமரப்பிரபுன்னு சொல்லணும். அமரர்கள்னா தேவர்களுக்கு தலைவன், பிரபுனா தலைவன். பத்மநாபா அமரப்பிரபுன்னு சொல்ல தெரியாமல் அந்த ஆள் மரத்தை சுற்றுற போது பத்மநாபா மரப்பிரபு அப்படின்றான். அப்போது ஒரு ஆள் பக்கத்துலேருந்து சொல்கிறாரு, படவா இப்படிலாம் சொல்லக்கூடாது, அமரப்பிரபு அப்படின்னு சொன்னான். 4 நாள் ட்ரை பண்ணி பார்த்தான், வாயில் வரல. உங்கள் ஊரில் சொல்லுவாங்களே தர்பம் போட்டு சுட்டா கூட வாயில், அந்த மாதிரி அவன் மரத்தை சுத்தத்தையும் விட்டான். அப்போ பகவான் யார் இவனுக்கு அட்வைஸ் கொடுத்தாரோ அந்த ஆளை போய் பலான்னு ஒரு அடி அடிச்சாரன் கண்ணூவில். ஏண்டா மரத்தில் நான் இல்லையா? பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னார், நான் மரத்தில் இதுவாக இருக்கேன், இதில் அதுவாக இருக்கேன், நீ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிலையும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ மரங்கள்லேயும் சுவாமி தானே இருக்கார். அப்போ பத்மநாபா மரப்பிரபுன்னா மரங்களுக்கு தலைவனேன்னு உனக்கு என்ன இதில் ப்ராப்ளம் அப்படின்னாரான் கடவுள். இதே மாதிரி திருப்பதியில் புஷ்கரணி இருக்குதுல சாமி கோயில் வெளியே, அதில் ஒரு ஆந்திரா மொட்டை தலையை முங்கணும் இல்லையா, அப்போ கோவிந்தா கோவிந்தா சொல்லணும். அவருக்கு சரியாக வரல, கோஹிந்தா HINDN கோஹிந்தா கோஹிந்தா அப்படின்னாரு. பக்கத்தில் ஒரு பரம ஞானி ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், கோவிந்தான்னு சொல்லணும், கோவிந்தான்னு சொல்லக்கூடாதுன்னு வாய் தருகிறார். அதுக்குள்ளே மொட்டை தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வருது. பெருமாளே உன்னை போன வருஷம் பார்த்துட்டு போய் நீ என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்க, இந்த வருஷம் இன்னும் நல்லா வைக்கணும் அப்படின்னா. அப்போ இவர் வாய் முடிக்கினார். அவன் என்ன சொன்னால் என்ன, பெருமாள் அவனை நல்லா தான் வச்சுருக்காரு, அவனே கன்ஃபர்ஸ் பண்ணுறான், நமக்கு என்ன போச்சுன்னு வாய் முடிக்கினான். அதனால் நம்ம அஜ்ஞானத்தினால இந்த நைகி நைகி ரட்சதி டுக்குருங்கரன்னா ஒரு யூஸ்லெஸ் வேனிட்டி எக்ஸிபிஷன் ஆஃப் அவர் நாலேஜ், தம்பி வேனிட்டியுடைய எக்ஸிபிஷன். அதனால் இதெல்லாம் உதவாது. அன்னப்பட்சி வடிவம் எடுத்து பிரம்மா மேலே போகிறான். அன்னம்னா என்ன, ஞானத்தோடைய வடிவம். ராமகிருஷ்ண மடத்தோட சின்னம் அன்னப்பட்சி. தண்ணியும் பாலையும் கலந்து வச்சாக்கா வெறும் பாலை எடுத்துன்னு தண்ணியை விட்டுரும். அதனால் அவர் அன்னப்பட்சி எடுத்து மேலே போகிறார், அடிமுடி காண முடியாத ஜோதியை பார்க்கறதுக்கு. விஷ்ணு வராக வடிவம் பண்ணி வடிவம் எடுத்து பூமியை குறைஞ்சிக்கிட்டே போகிறாரு, அவருக்கு பாதம் காய்ச்சிடுது. மேலே போயின்னுக்கிற பிரம்மா இருக்கார் இல்லையா, ஒரு தாளம்பு கீழே விழுது. தாழம்புவே நீ எங்கேருந்து வர்றேன்னு கேட்குறாரு. நான் சிரசுலேருந்து வர்றேன். எவ்வளோ எனக்கே தெரியாது. சரி, என்னால் மேலே இவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, நீ ஒரு பொய் சொல்லணும், நான் சிவனுடைய தலையை பார்த்துட்டு இந்த தாளம்பூவை கொண்டாந்தேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு ஒரு பொய் சொல்லிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது, யார் இந்த புக்கிஷ் நாலேஜ் இருக்கிறாரோ அவன் பொய் சொல்லுவான். தனக்கு தெரியாதது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதுக்காக 4 பேர் நம்மளை பார்த்து மெர்சல் ஆகணுன்றதுக்காக பொய் சொல்லுவான். அதனால் ஒரு கர்ஸ் கொடுத்துட்டாங்களாம், பிரம்மா கோயிலெலாம் இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல 2 இடத்துல இருக்கும். அந்த ராஜஸ்தானில் புஷ்கரில் இருக்குது. அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சின்னதாக ஒரு தனி சந்நிதி பிரம்மாகிரி எங்கேயோ தான் இருக்கும். ஆனால் விஷ்ணுக்கு பாரு எல்லா இடத்துலையும் கோயில் இருக்கா இல்லையா. அதனால் எவன் ஒருத்தன் யோகத்தினால கடவுளை தேடுகிறானோ, யோகம்னா என்ன, ஜீவாத்மாவாகிய நாமும் பரமாத்மாவாகிய அவனும் 2 கலக்கிற ஒரு வதம். யோகா அப்படின்னாக்கா ஜோகா ஜோடி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம காற்றும் கடவுளுடைய காற்றும் இல்லை, பிரம்மமும் இந்த அண்டமும் பிண்டமும் ஒன்றாக சேர்க்கிற வைபவம் அது. இப்போ விஷ்ணு அந்த வகையில் போய் யோகத்தினால கடவுளை அடைஞ்சதுனால இன்றைக்கி பாரு எல்லா இடத்துலையும் விஷ்ணுக்கு கோயில் இருக்கா. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்று சொல்லக்கூடிய நிலையில் கோயில்கள் இருக்குது. பிரம்மக்கு நான் சொன்ன மாதிரி 2-3 இடத்துல தான் கோயில் இருக்குது. அதனால் எப்பயுமே இந்த நாலெட்ஜை காட்டணும்னு போனால் எங்கேயாவது நமக்கே தெரியாமல் ஒரு ஃபால்ஸ் ஈகோ வந்துடும். நிறைய பேர் இதை தான் பண்ணுவாங்க. இது ஜனங்கிட்ட இருக்க ஒரு வீக்னஸ். எல்லோரும் இந்த சலூன் போகிறாங்க, பார்பர் ஷாப்புக்கெல்லாம் போகிறாங்க. அந்த பார்பர் ஷாப்பில் இருக்கிற எல்லாருமே கத்திரி தான் வச்சுட்டு இருக்கான், ஷேவிங் தான் வச்சுட்டு இருக்கான், ஷேவிங்கும் ஹேர் கட்டிங் தான் பண்ண போகிறான். இவன் என்ன பண்ணுவான், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் இருக்காரா, முனுசாமி இருக்காரா அப்படின்வான். அந்த முனுசாமி இருந்தால் தான் இவன் முடி வெட்டிக்கிறதுக்கே போவான். இது ஒரு வியாதி, அவ்வளோதான். அதே மாதிரி கோயிலில்
ஒரு குறிப்பிட்ட குருக்கள் இருந்தால் தான் இவன் அந்த கோயிலுக்கு அர்ச்சனைக்கெல்லாம் போவான். ஸோ எல்லாமே தப்பான ஒரு வழிபாட்டு முறைகளில் மக்கள் இன்றைக்கு ஆழ்ந்திருக்கிறார்கள். நிஜமான பக்திங்கிறது ஒரு கள்ளம் கவலமற்ற சைல்ட் லைக் இன்னோசென்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கான அட்டாச்மெண்ட்டு. அதில் எந்த ஒரு கல்மிஷமும் இருக்காது, கள்ளங்கப்படும் இருக்கவே இருக்காது. ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட எப்படி இருக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு பக்தன் கடவுளை நினைக்கிறானோ, ஒரு குழந்தைக்கும் வந்து அம்மாவை பட்டுன்னு கூட அடிக்கும், அம்மா என்னை திருப்பி அடிக்க போகிறாங்க, இந்த பக்கம் அடி பார்க்கலாம் அப்படின்னுவான். அது மாதிரி தான் கடவுள் மட்டும் எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. நீ படித்தது, உன்னை படித்தது, உன்னை வளர்த்தது, வாழ வைக்கிறது எல்லாமே கடவுள் தான். இதில் நீ என்ன கடவுளுக்கு ஏதாவது செஞ்சிட முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த கடவுள்கிட்ட போய் நான் அந்த டிக்கெட் வாங்கிட்டேன், இந்த பூஜை பண்ணிட்டேன்னு நினைக்கிறது ஒரு அஜ்ஞானம். அதாவது நிறைய பேருக்கு இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு கோயிலுக்கு ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்துருப்பான், அந்த டியூப் லைட் மேலே எழுதுவான் ஏழுமலை நாயக்கர் ஒரு டியூப் லைட்டு, இல்லை குபேந்திர செட்டியார் ஒரு டியூப் லைட்டுன்னு. என்றைக்கானா உங்கள் வீட்டு வாசலில் கடவுள் வந்து ஒரு போர்டு வச்சாருன்னு வை, 4 குழந்தைங்க, ஒரு பங்களா, 2 காருன்ட்டு, நீ என்ன ஆகும்? சேம் பப்பிஷம் ஆகிடும். நீ ஒன்றுமே கொடுக்கறது இல்லை, கடவுள் கொடுத்ததெல்லாம் நீ சொல்கிறது இல்லை. நீ கடவுள் கொடுக்கறதுக்கு மாத்திரம் நீ சொல்லுமா இல்லையா? கொடுத்தா கொடு, கோயிலுக்கு தானே கொடுக்குற, பக்தர்களுக்கு வெளிச்சத்துக்காக தானே தர, இதில் உன் பேர் போடணுண்டு. இந்த உலகில் தாய் தந்தையரை இழந்தவர்கள் மட்டும் அனாதைகள் இல்லை. நேசிப்பவர்கள் அருகில் இல்லாமல் தனிமையில் வாடும் மனிதர்கள் கூட அனாதைகள்தான். முகவரி இல்லாத ஒரு சாதாரண கவிஞனின் வரிகள் இவை. ஆனால் தாங்களோ முன்பின் தெரியாத யாரோ எவரோ என்ற நிலையில் எங்கிருந்தோ வந்த எங்களைப் போன்ற அடியவர்களிடம் ஒரு தாயாய், தந்தையாய், தெய்வமாய், அனைத்துமாய் தாங்கள் எங்கள் மீது காட்டுகிற நேசம் லௌகீக வாழ்க்கையில் நாங்கள் இதுவரை அறிந்திருக்கிற ஒரு பாசப்பிணைப்பு தானா, அல்லது எங்களது முன்ஜென்ம பலனால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற தெய்வீக உறவா? தங்களுக்கு யார் மீதும் அட்டாச்மெண்ட் இல்லை என்றாலும் கூட எங்களுக்கு உங்கள் மீது முழு அட்டாச்மெண்ட் வருகிறதே, இதன் காரணம் என்ன? தன் பிள்ளை தன் பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றார். என் மனைவி, என் மகன்ற மாதிரி, இது கடுகு உள்ளம், மஸ்டர்ட் மாதிரிங்கிறார். இப்போ என்னையா வேணும்னா அவர் சொல்றாரு, தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனியுள்ளம் தனிரன்றோ இன்பம் இன்பங்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா இந்த உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம், எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போது ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போகிற போது நாம் ஒரு ஷார்ட் சைக்கிள்லேருந்து மேலே வருவோம். இப்போ சாய்பாபா, இந்த சத்ய சாய்பாபா பிரசாந்தி நிலையத்தில், அவர் பிரசாந்தி நிலையம்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. அங்கே நல்லா பூஜை பக்தி எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். எங்கிட்ட வர நிறைய சாய் டிவோட்டி சொல்லுவாங்க, நாங்கள் வாழ்க்கையில் ரிட்டையர் ஆகிட்டு பிரசாந்தி நிலையத்தில் போய் செட்டில் ஆகிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உனக்கு சாய்பாபாவையும் தெரியல, பிரசாந்தி நிலையத்தையும் தெரியல. சாய்பாபா என்ன சொல்கிறாரு, உன்னுடைய மனம் பிரசாந்தி நிலையம், அமைதியின் வடிவம். அப்போ உன் குடும்பத்தில் இருக்கிற 4 பேர்கிட்ட நீ அன்பாக இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் தெருவில் இருக்கிறவங்ககிட்ட, அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிறவங்ககிட்ட, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும் கற்றுக்கணும். இந்த உலகம் பூரா பிரசாந்தி நிலையம் ஆகணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு ரோல் மாடல். அவ்வளோதான், நான் இப்படி பண்ணியிருக்கேன், நீங்கள் இப்படி பண்ணுங்கன்றார். அது விட்டு அவன் சூட்கேஸையும் ஓல்டாலையும் தூக்கின்னு போய் பிரசாந்தி நிலையத்தை உக்காண்டாக்கா இது என்ன கான்செப்ட் அவரது இவங்க புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அதனால் வள்ளலார் சொல்கிறாரு, எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நான் தான், இந்த உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பல் அத்தீசர் எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார். எந்த சிவனை உலகம் பூரா வியாபித்திருக்கிறானோ அவன் எல்லாத்துலேயும் இருக்கிறது உண்மை, அதே மாதிரி எனக்குள்ளே இருக்கிறதும் உண்மைதான் அப்படிங்கிற ஒரு பிரயோகத்துக்கு கொண்டு போவார். அதனால் நீங்கள்லாம் எல்லாருமே கடவுள் தான். நீங்கள் மகன்கள் இல்லை மகள்கள். உங்களுக்கு கொம்பு முளைச்சேன்னா நீங்கள் மகான் ஆயிடுறீங்க. அப்போ அந்த கொம்பு முளைக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, மண்பதை கிறங்கும் தென்புலக்காவல் அப்படின்னு பாண்டிய நெடுஞ்செழி சொல்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் காரண காரியம் இல்லாத ஒரு அன்பை நீங்கள் போகணும். அது ஒரு லெவலுக்கு மேலே விரோதிகிட்ட கூட வரணும். பாரதி சொல்லியிருக்கான், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே
பகைவனுக்கருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கருள்வாய். புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே நன்னஞ்சே பூமியில் கண்டோமே. பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கிறான் நன்னஞ்சே பரமன் வாழ்கிறான். சிப்பியிலே நல்ல முத்து விளைந்திடும் செய்தி அறியாயோ நன்னஞ்சே செய்தி அறியாயோ. குப்பையிலே மலர் கொஞ்சம் குறுக்கத்தி கொடி வளராதோ நன்னஞ்சே. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்புங்கிறார். இப்போ இந்த உயிர் ஆத்மா இல்லை ஜீவன் இருக்கு இல்லையா, இது அன்பினால் இயங்குகிறது. ஆனால் அதே திருவள்ளுவர் சொல்ற அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. ஒரு பாலைவனத்தில் பட்டு போன மரம் இருந்தா அதுதான் அன்பில்லாத ஒரு வாழ்க்கைங்கிற வார்த்தையை சொல்றாரு. கம்பர் என்ன சொல்றாரு? அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்தது அன்றாலுங்கிறார். அன்பு என்னான்ட்டு தேவர்களுக்கே தெரியாதேப்பா அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல திருவள்ளுவர் சொல்றார் அருள் எனும் அன்பையின் குழவி அப்படிங்கிறார். அருள் என்பது அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். அப்போ அன்பே சிவம் ஆவது அருகிலார் அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். லவ் பெர்சானிஃபைட் பிகம் சிவா. அது தெரிஞ்ச அப்புறம் அவங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வள்ளலார் சொல்றது. இத்துணையும் பேதம் வராது. அவங்களுக்கு பழம் கொடுத்தாச்சா, இவங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாச்சா, அந்த மாதிரி யாருக்கிட்டையும் பார்ஷியாலிட்டி டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாது. எத்துணையும் பேதம் வராது. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சித்த சத்து உருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெளிந்தேன். அங்கதான் நடராஜ தாண்டவம் நடக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா கடவுளுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நான் தொண்டு செய்யணும், ஒத்த தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அத்தகு வித்தகர்தம் சேவடிக்கே சேவை செய்ய சிந்தை மிக விளைந்ததாலோ அப்படிங்கிறார். அந்த மாதிரி யாராவது இருந்தால் நான் போய் அவங்களுக்கு தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அங்கே தான் சாமி இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த லவ்ங்கிறது ஒரு புரியல. அன்பே சிவம் ஆவது அப்படிங்கிறது என்னென்னா லவ் பெர்சானிஃபைடு போகிற போது ஆகிறது. அதுக்கு அருள்னு பேர். அன்பு அருளாக மாறுகிறது. எப்படி? ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை துப்புனேன், அதுலேருந்து ஒரு சாப்ளிங் வந்து அப்படியே மாமரமாகி அதில் ஆயிரக்கணக்கான மாம்பழம் வரப்போகுது. அப்போ அன்பு என்பது மாங்கொட்டை, அதுலேருந்து அருள் என்ற மாம்பழம் வரப்போகுது, அதில் அன்புங்கிற மாம்பழங்க வரப்போகுது. இப்படி தான் உலகத்தில் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லவ் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒன் டூ மெனிங்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாராலையும் இது முடியும். அது ஏன் முடியறது இல்லைன்னா நமக்கு சுயநலம் இருக்குது. தன் பிள்ளை தன் பிள்ளை, என் ஒய்ஃபு என் பிள்ளைங்கன்ற மாதிரி, என் வீடு என் சைக்கிளு என் ஸ்கூட்ரு, இது மாதிரி வி ஆர் வெரி அட்டாச்டு அண்ட் பொசஸ். அதிலிருந்து நாம் வெளியே வந்துட்டாவே நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதுக்குன்னு உனக்கு எதுவும் இல்லாமல் போயிடாது. நீ இதெல்லாம் கட்டி காப்பாற்றினா தான்ன்ற மாதிரி நினைக்க தேவையில்லை. இது ஒரு மித்து, அவ்வளோதான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சூட் கேஸ் வாங்குவாங்க நல்லா இருக்குதுன்னு 1000 ரூபாய்க்கு. அதுக்கு மேலே அதுக்கு ஒரு காவிக்கு துணியிலையோ இல்லை ஒரு ப்ளூ ராயல் ப்ளூலேயோ ஒரு கவர் வேறு தைச்சி போடுவாங்க. சூட்கேஸ் நல்லா இருக்குதுன்னு தானே நீ வாங்கினேன், அதுக்கு கவர் எதுக்கு தைச்சி போடுற? இல்லை, யூ ஹவ் லைக்ட் இட், ஸோ இருந்துட்டு போட்டுமே. இப்படி ஜனங்களுக்கு ஒரு பொசஷன் வந்துடுது. ஏதோ ஒன்றுத்தில் தி கெட் அட்டாச். அந்த அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு நிலை வரும். மற்றும் பற்று இன்றி நின் பாதமே பாவித்த, அந்த மாதிரி எந்த ஒரு பற்றும் இல்லாமல் கடவுளுடைய பாதங்களை சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரமேனும் தவமுறை தியானம் வைக்க அறியாத கசடன் மூடன் மட்டிங்கிற மாதிரி கடவுளுடைய பாதங்களை நம்ம நினைக்கிற ஒரு காலம் வரும். அப்போது எப்படி தெனாலிராமன் கதை சொல்கிறேன் இல்லையா, கிருஷ்ணதேவராயர் பரிசை வச்சார். இலையில் எல்லா சாப்பாடையும் போட்டு உங்கள் கையால் நீங்கள் நேரடியாக சாப்பிடக்கூடாது. தெனாலிராமன் என்ன பண்ணான், பக்கத்தில் இருக்கிறவன் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டான். அவன் அவன் பக்கத்தில் சாப்பிட்டான். இப்படி எல்லோரும் சாப்பிட்டாங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எல்லாத்துலேயும் கடவுளை பார்க்குற ஒரு நிலை வரணும். திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார். அவர் ஒரு நாய் வளர்த்துன்னு இருந்தார். அந்த நாய் அவர் சாய்பாபா கம் ஹீட் அப்படின்வார். இப்போ சாய்பாபா டிவோட்டியாக இருந்த ஒரு வெள்ளைக்காரனுக்கு பயங்கர கோவம். என்ன சாய்பாபாவை போய் நாய் கூட ஒரு கம்பேர் பண்ணுறாரு. இவன் சொன்னான், ஒரு நாள் கோவத்தில் சொன்னான், இஃப் ஒன்லி ஐ ஹவ் 400 rupees ஐ வில் பை ஒன் டாக் அண்ட் நேம் இட் ராம்சுரத்குமார் அப்படின்னு. அவர் ப்ளீஸ் மை ஃபாதர் வில் பி ஹைலி ப்ளீஸ் அப்படி.
அப்படி பண்ணு, எங்கள் அப்பா சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. ஈவன் நாயை வந்து ஒரு இன்ஃபீரியர் ஜீவன்னு நினைக்கிறதுனால தானே அப்படி தோணுது. ஒரு பத்ரகிரியார்கிட்ட ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாயை சாமியோட எச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு காசி ராணி ராஜகுமாரியாக பிறந்து 20 வருஷம் கழிச்சு அவரை கல்யாணம் கட்டிக்கிட்டு தேரில் வந்து இறங்குச்சுன்றது தான் உங்கள் கதை. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்கான். இந்த கன்செப்ட் நமக்கு புரியறதில்லை. அதனால தான் நமக்கு எறும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளையும் கடவுள் தான் இருக்கான். சிவனுடைய ஆணை இல்லாமல் சித்தெரும்பும் கடிப்பதில்லை. உலகத்தில் எல்லா ஜீவராசியும் இருக்குது. நம்ம காலநிலையும் எங்கே திரும்பினாலையும் பாம்பு இருக்குது. யாராவது பாம்பு கடிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு தடவை யாரோ பாம்பு பண்ணைக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக தேடி பார்த்து ஒரு பாம்பு கூட இல்லைன்னாங்க. அப்போது நம்ம சிரிச்சுக்கினே சொன்னேன், இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போகிறோங்க, யாரும் நம்ப மாட்டேன்றாங்கன்னு. அப்போ இங்கே இருக்கிற பாம்புகள்லாம் என்ன, எந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு டிவைன் அட்மாஸ்பியர் இருக்கோ அப்போ பாம்பு கூடிய மூச்சு காற்றுக்கும் அந்த டிவைன் எனர்ஜிக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால் எங்கெல்லாம் நீ தவம் செய்கிறியோ அந்த மாதிரி, இப்போ நான்லாம் காட்டில் தவம் செஞ்ச காலத்தில் பாம்பெல்லாம் என் செஸ்ட் மேலேயே வந்து உட்காந்துன்னு இருக்கும். யோகா, அந்த யோகத்துக்கும் பாம்புக்கும் சம்மந்தம் இருக்குது. முருகரே பாம்பு தான். அவர் பேரே நாகசுப்பராயுடு, நாகசுப்பிரமணியன்னு அர்த்தம். பாம்பு தான் வருது. அந்த 2வது படத்தை பாரு, முருகர் அங்கே இருக்கார் இல்லையா, அது பாம்பு. அது வள்ளி தேவனது 2 மயில். ஸோ பல விஷயங்கள் மக்களுக்கு தெரியாததுனால தான் இந்த கன்ஃபியூஷன்லாம் ஆகுது. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் கடவுள் தான். அண்ட் எல்லாத்துக்குள்ளேயும் அதே சிவம் இருக்குது. சிவன் அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஈஸ்வர சர்வபூதானம். அந்த சிவன் வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சவம். நீ நல்லா இருக்கிற வரைக்கும் உன் பேர் முன்சாமி, குப்புசாமி, கண்ணாத்தா. அந்த காற்று வெளியே போயிடுச்சுன்னா யாரும் கண்ணாத்தாவை எடுத்தீங்கன்னு கேட்க மாட்டேங்க. பாடி எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு வானுங்க. பாடி தான் அது. when you become nobody you will become only the body. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு இந்த பேர், புகழ், சாப்பாடு, தண்ணி எல்லா விதமான மரியாதைகளையும் கிடைக்கின்றன. ஸோ ஒரு லெவல் வரும் உங்கள் லைஃப்பில். அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். அப்போ நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன கிடைக்கும் அப்படின்னா அது வந்து காமர்ஸ். லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். அன்பு என்பது எந்த சுயநலமும் இன்மை, செல்ஃப்லெஸ்னஸ். வாட் இஸ் செல்ஃப்? செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். சுயநலம் என்பது அன்பின்மை. ரெண்டுத்துக்கும் இன்டர்லிங்க் இருக்கா? அப்போ எந்த சுயநலமும் இல்லாமல் ஒரு லைஃப் வரும். அது ஒன்ஸ் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு வரும். அதாவது when you have seen life, when you are totally contented, you will get that feeling. இப்போது நான் சாப்பிடாத சாப்பாடு இருக்கா, நான் சுத்தாத நாடு இருக்கா? ஆர்டிக் அண்டார்டிகா கூட போயிட்டு வந்த ஒரே ஆள் இந்தியாவில் நான் தான். ஆர்டிக் போனவங்க நம்ம ஆளுங்க சியாட்டலில் இருந்தால் போயிருப்பானுங்க. அண்டார்டிகா போகிறது ரொம்ப கஷ்டம், -52 டிகிரி. ஸோ ஆர்டிக் அண்டார்டிகா நான் இப்போ பண்ணாத யாத்திரை கிடையாது, பண்ணாத பூஜை கிடையாது, சுத்தாத ஊர் கிடையாது. லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் இந்த நிலையில் ஆட முடியும். நீ ஒரு சிவசங்கர் பாபா ஆகணும்னா நீயும் வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் வித் ஆல் யுவர் டிசைர்ஸ். எல்லாத்தையும் முடி. இந்த ஃபினிஷிங் வித் டிசைர்ன்றது என்ன? நீ நல்லா சாப்பிட்டு உட்காந்துருக்க, அப்போ ஒரு கிளாஸ் பாதாம் கீர் கொண்டாந்தால் கூட நீ என்ன சொல்லுவ, வேணாங்க வாந்தி வர மாதிரி இருக்குது, வயிறு திம்முன்னுக்குது அப்படின்னு. ஸோ யூ ஹாவ் டு கெட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் வேர்ல்டு. ஸோ சிவசங்கர் பாபா வாஸ் அப் டு 36 years a very normal person. I have seen the world. அதனால் நத்திங் டெம்ப்ஸ் மீ. எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. என்ன இருக்குது இந்த உலகத்தில்? வசதிகளையும் பார்த்துட்டோம், அதனால் வரக்கூடிய பொறாமை, போட்டிகள், இதையும் நம்ம லைஃப்பில் பார்த்துட்டோம். எல்லாத்தையும் லைஃப்பில் பார்த்து முடிச்சுட்டு அடங்கிட்டோம். இப்போ நான் இருக்கேன்னா இவ்வளவையும் நான் தான், ஐ வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல். ஆனால் இன்றைக்கி என் பேரில் எந்த சொத்துமே கிடையாது. இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது இல்லையா, இதில் நான் எதுவுமே கிடையாது, என் கையெழுத்து கூட கிடையாது, நான் ட்ரஸ்டி கூட கிடையாது. ஒரு நிலை வரும். இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன், ஒரு ஆயுத பூஜைக்கு ஓட்டர் சைக்கிளை வச்சுன்னு பூமாலை போட்டு ஊதுவத்தி காட்டின்னு உட்காந்துப்பேன். ஒரு ஓட்டர் சைக்கிளை கூட ஒன்றால் விட முடியாது. இப்போ நான் இவ்வளவும் பண்ணிட்டு எதுவுமே இல்லாமல் ஜாலியாக உட்காந்துருக்கேன். ஏதோ ஒரு கஷ்டங்களை போய் படுத்துக்குவோம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தானாக வரும். ஒன்ஸ் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் யூ வில் கெட். ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே நீ போகிற போது ஒரு டேபிள் சேர் போட்டிருக்கோம், அங்கே போய் உட்காந்துக்குவேன். அப்புறம் அவங்க ஒரு இலை போட்டு தண்ணி தெளித்து எல்லாம் பரிமாற ஆரம்பிப்பாங்க. அந்த டபரா செட்டு, சாம்பார், ரசம், பாயசம் அதெல்லாம் இழுத்து கருப்புன்னு ஒரே சத்தமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு சாம்பார் சாதம், ரசம் சாதம், அவங்களுக்கு பொரியல் எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டில் வந்து வெறும் பாயசம் இருக்கும், இல்லை தயிர் இருக்கும். இப்போ எல்லாம் முடிஞ்ச போது ஆடி அடங்கும் வாழ்க்கை அடையான்ட்டு
அவனுக்கு அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்ற கலக் சத்தம் தவிர ஒன்றுமே கேட்காது. அவ்வளோ கலாட்டாவாக இருந்தால் ஒரு கல்யாண மண்டபம் டைனிங் ஹாலில் ஒன்லி தயிர் இல்லை பாயசம் நீ உறிஞ்சிற சத்தம் தான் கேட்கும். அந்த மாதிரி உலகத்தில் ஆரம்பத்தில் எல்லாம் ஒரே சத்தமாக இருக்கும். ஆசானுகளும் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறக்கும். எல்லா விதமான ஆசைகளும் அடங்கின பின்னால் தான் அமைதி என்பது தானாக வரும். அது வரைக்கும் அந்த பழைய கால சினிமாவில் வரும்ல, அமைதி இல்லாத என் மனமே என் மனமே, அதுதான் ஏதாவது ஒரு வகையில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆசை கூர் பக்தனேங்கிற வார்த்தையை பயன்படுத்தாத அன்னைக்குன்னு நான் சொல்லிட்டேன். பேராசை எனும் பெணியில் பட்டு உழலத்தகுமோ உழலத்தகுமோ ஞானாகரனே நவிலத்தகுமோன்னு சொல்லுவார் அன்னைக்குனாது. ஸோ எல்லாத்தையும் வரணும். அப்போ 3 நிலை தான் வாழ்க்கையில் நிஜம். ஒன்று, வடிவேல் இருந்தால் நினைவாய் நினைவாய், எப்பயும் கடவுளுடைய பாதங்களை நினச்சிக்கிட்டே இரு. அடுத்தது என்ன, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, நான் தான் செய்கிறேங்கிற எண்ணத்திலிருந்து முதல்ல வா. நீ தானம் செஞ்சாலும் தர்மம் செஞ்சாலும் எது செஞ்சாலையும் நான் செய்யலைங்கிற ஒரு பாவனை ஒன்று. விடுவாய் விடுவாய் வினை. இதுதான் கருதா மறவா நெறிகான உன் இருத்தால் மனஜம் தரையன் திசுவாய். முருகா, நான் உன்னை நினைக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது, அதுக்காக என்னுடைய இதய தாமரையில் உன்னுடைய 2 பாதங்களை கொண்டாந்து வச்சுக்குவாப்பா அப்படின்னு அர்த்தம். கருதா மறவா நெறிகான உன் இருத்தாள் பாதங்கள் வனஜம் என் இதய தாமரையில் யோகி ஹிருத் பத்மம் வாசினேங்கிற நிலைகளை அடையணும். இதெல்லாம் ப்ராக்டிஸில் வரும். ஆடி அடங்கின பின்னால் வரும். எடுத்த உடனே ஒன்று விட்டுருன்னா வராது. நீ சாப்பிடாமல் இருக்குன்னு வை, ஒரு சஷ்டிக்கோ ஏகாதசிக்கோ விரதங்கிற அன்றைக்கி பார்த்து தான் உலகத்தில் எல்லாத்தையும் நீ சாப்பிட்ணுன்னு தோணும். ஏதோ ஒரு வேலை மேலே பிஸியாக இருந்து சாப்பிடாத விட்டுட்டேன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு டெம்ப்ட் யூ. ஏன்னா நீ பிஸியாக இருக்க, வேலையில் இருக்க. அதனால் எண்ணங்கள் தான் வாழ்க்கை. எல்லா வகையிலையும் எண்ணங்கள் வாழ்க்கை. ஒரு நிலை வர்ற போது இதுலேருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சிடலாம். ரமணர் கடுமையான விரதங்கள் இருந்திருந்தார். ஒரு நாள் வேலூர்லேருந்து ஒரு பொம்பளை வந்தான். சாமி, நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ரொம்ப மடியாக சமைச்சு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு. வேறு ஐயோ இன்னைக்கு கிறிஸ்தியாச்சேம்மா, நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறார். நீயே சாப்பிட்லான்னா நான் என்ன பண்ணுறது சாமின்னு கேரியர் வச்சு அவள் போய் படுத்துட்டான். அப்போ முருகர் ரமணரை பலான்னு ஒரு அடி கொடுத்தாரான். இன்னும் பரம அத்வைத்தம் பேசுகிற, அத்வைத்தத்தில் நீ சாப்பிட்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆத்மா பட்டினி கிடக்கிறது, இதுதான் நீ போதிக்கிற அத்வைத்தமானு. அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா ரமணர் விரதம் இருந்ததே இல்லை. அவரே சமையல் ரூமில் போய் கீரை அடைஞ்சி கொடுப்பாரு, சமையத்தில் ஹெல்ப் பண்ணுவார், அந்த மாதிரி மாறிட்டார். அதனால் எவ்ரி ஒன் ஒரு நிலைக்கு மேலே தான் அந்த ஞானம் வரும். ஆரம்ப காலத்தில் காஞ்சி பெரியவர் இருந்தார், மகா பெரியவர். அவர் சான்ஸ்கிரிட்டில் பேசாமல் யாராவது தமிழில் பேசினா போய் தலை குளிச்சுட்டு வருவார். இவர் சச் ஒரு இன்னும் இருக்குன்னு வரையாக்கி வச்சுருந்தார். தமிழில் பேசக்கூடாது, வடமொழியில் தான் பேசணுங்கிற மாதிரி. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே அவரே தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு பால பிரம்மச்சாரியாக ஒரு மடாதிபதி ஆகிற போது அவங்க இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணின்னு உட்காந்துருப்பாங்க. ஸோ காலம் என்பது உங்களை பெர்ஃபெக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் ஏதோ ஒரு வரட்டு பிடிவாதத்தில் சின்ன வயசில் பண்ணது தான் வாழ்க்கை நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. பெரிய பெரிய மகான்கள்கிட்ட கூட இது இருக்குது. பரமாச்சாரியார் லாஸ்ட் டேஸில் சொன்னார், நான் தேவாரம், திருவாசகம், திருவம்பாவை, திருப்பாவை பாராயணம் பண்ணேன். யாராவது பாராயணம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு காயின் கொடுப்பார், கோல்டு காயின். முத்ராதிகாரி திட்டம்னு கொடுத்தேன். பிடியரிசி திட்டம்னா உங்கள் வீட்டில் ஒரு பாத்திரம் கொண்டாந்து வச்சுருவாங்க. நீங்கள் டெய்லி ஒரு புடி அரிசி அதில் போடணும். மடத்துலேருந்து அதை வாங்கின்னு போய் கஞ்சி காய்ச்சி இலைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் கண்ணெதிரில் நான் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனால் இந்த சமகாலத்தில் வந்த சீட்டாட்டம், குதிரை ரேஸு, லாட்ரி சீட்டு எல்லாம் சூப்பராக ஓடின்றது, டாஸ்மாக் கடல்லாம். இப்போ நான் ஒரு மகான் ஆகி 12 வயசில் 99 வயசு வரைக்கும் கடவுளில் நினச்சி கைங்கரியம் பண்ணி என்னத்தை சாதித்தேன் அப்படின்னு அவரே வருத்தப்பட்டு தான் போனார் அவர். அதனால் பல விஷயங்கள் அனுபவத்தில் தான் வரும். பெரிய மகான்களுக்கே கூட அந்த மாதிரி அனுபவங்கள் வரும். உங்களுக்கு அதில் சந்தேகமே தேவையில்லை. எடுத்த உடனே ஒரு சன்னியாசிக்கு எல்லா நாலேஜும் வந்துடும்னு நினைக்க தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வரும். எனக்கே நிறைய அனுபவங்கள் வந்திருக்கு. நான் ஒரு தடவை அமர்நாத் யாத்திரை போகிறேன். அப்போது கையில் இந்த சாந்தானந்த சுவாமி ஸ்கந்தாசிரமம் இல்லை, அவர் 1000 ரூபாய் கொடுத்தாக்கா ஒரு தாயத்து கொடுப்பார், அந்த யாகத்தில் வச்சு அது கட்டின்னு இருந்தேன். நம்ம அமர்நாத் ஆகிற போது அங்கே சந்தன்வாரி, பஹல்காமன் இந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவங்கலாம் இந்த கல் குகைகளில் இருப்பாங்க. அவங்களுக்கு 2 விஷயம் ரொம்ப தேவைப்படும். ஒன்று, கோல்டில் இருக்கிறதுனால அடிக்கடி தலைவலி வரும், அதனால் அமிர்தாஞ்சனம் மாதிரி ஏதாவது கேட்பாங்க நம்மளை பார்த்தாக்கா. இன்னொன்று, அங்கே அந்த காட்டில் இருக்கிறதுனால தனியாக ஒரு பயம் இருக்கும். அதனால் தாயத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தாயத்துக்கு இந்தியில் பேர் தாவீஸ்.
நான் நடந்து போயிட்டுருக்கேன். இத்தனைக்கும் நான் சீசனில் போனேன், யாருமே போக மாட்டாங்க. அந்த சீசன்லாம் மறுநாத்துக்கு தன்னந்தனியாக போயிட்டேன். போயிட்டு வந்து ஐஸ் தண்ணியை சாப்பிட்டு பல்லு போச்சு. அதுக்கப்புறம் அந்த அட்டர் குளிரில் போயிட்டு 3 மாதம் கருப்பாகி போயிட்டேன். இப்போ நான் அதை விட கருப்பாயிட்டேன், அது வேறு விஷயம். ஸோ நான் போகிறேன். அப்போ ஒரு அந்த மாடுங்கெல்லாம் மேய்ச்சி நிற்பாங்க இல்லையா, ஒரு பொம்பளை வந்தா வந்து என்கிட்ட கேட்குறா, ஓ தாவிஸ் முஜே தேதோனா அப்படின்னா. தாவிஸ் என்ன தாயத்தை எனக்கு கொடுன்றா. நான் சொன்னேன், பீர் ஆத்மி ஹே, நான் ஒரு சாமியார், நாம் நை தே சக்தா அப்படின்னேன். அப்போ அவ சொன்னான், நீ எங்கேருந்தோ வந்து எங்கள் சாமியை கும்பிட்டுட்டு போகிற, நீயே பீர்னா நாங்கள் ஆயுஷ் போகிற இங்கேயே உட்காந்துக்கிறோம், அப்போ நாங்கள்லாம் சாமி இல்லையான்னு கேட்டா. செருப்பு லட்சம் இருந்துச்சு. அவன் சொல்கிறது தானே கரெக்டு இல்லையா? அங்கேயே உட்காந்து இருக்காங்க, அப்போ நம்ம என்ன பெரிய சாமி? அவள் தான் பெரிய சாமி, எல்லாத்தையும் விட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கா சாமியை நம்பி. இது மாதிரி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் நம்ம கற்றுக்க முடியும். ஒவ்வொன்றா தான் கடவுள் நம்ம கற்றுக் கொடுப்பார். பட்டினத்தார் வாழ்க்கையில் நடக்கலையா? பட்டினத்தார் எல்லாத்தையும் விட்டு திருவத்தூரில் வந்து வரவேற்புற இப்படி தலை வச்சுன்னு படுத்துன்னுக்கிறாரு. 2 லேடிஸ் அந்த பக்கம் போகிறாங்க. இவன் சாமியாக இருக்க மாட்டான்டி, எவ்வளோ சொகுசாக பாரு, தலைகாணி மாரி வயலில் வச்சுன்னுக்கிறான்னு. அவங்க சொன்னது நிஜம்தான்னு தலையை இழுத்துக்கிட்டு பிளெயினில் படுத்துக்கிறாரு. அதே லேடிஸ் இந்த பக்கம் வராங்களாம், இவன் ஃப்ராடு சாமியார், நம்ம பேசுகிறத பற்றி அவனுக்கு என்னடி, எதுக்கு தலையெழுத்தான் அப்படின்னு. அப்போ நீ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஞானம் நடக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம மாத்திரம் கண்ணு காது திறந்து வச்சுருந்தா we can learn so much. அதனால் ஒரு ஆங்கிலேயன் சொன்னான், ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங்னா. எனக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயந்தான், அது என்னன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற விஷயந்தான் அப்படின்னா. ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் ஐ டோன்ட் நோ எனி திங். அப்போ சிவசங்கர் பாபா கூட ஐ வாண்ட் டு ஆன் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போசஸ் எக்ஸ்பீரியன்சஸ். ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வரும். நம்ம யாரையும் வந்து சாதாரணமாக இழப்பு விடக்கூடாது. நான் வந்து எவ்வளோ உலகம் முறை சுற்றி இருக்கேங்கிற எத்தனை பேரை பார்த்துருப்பேன் நான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அனுபவம் நமக்கு கிடச்சிருக்கும். எல்லாத்தையும் நம்ம போட்டு அசை போட்டு தான் வர்றது. மற்றவங்களால நமக்கு அனுபவம் வரும், நம்மளால் மற்றவங்களுக்கு அனுபவம் வரும். அதனால் யாரையும் சின்னவங்கன்னு நினைக்காத, பெரியவங்க. பெரியோரென வியத்தலும் இளமே, சிறியோரென முடிதலும் இளமே. யாரையும் பார்த்து பயப்படாத, மெரசலாகாத பெரியவங்கன்னு, யாரையும் சின்னவங்களையும் ஹியூமிலியேட் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு தடவை பத்ரிநாத்துக்கு போயிட்டுருக்கேன் பஸ்ஸில். அப்போது ஒரு ஆள், சுவாமிஜி நான் அப்போல்லாம் சட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், ஒரு கருப்பு வேஷ்டி கட்டின்னு இருப்பேன், என்கிட்ட ஒரு ஜுவல்னா பை, அதில் ஒரு கோபால் பல்பொடி, ஒரு இன்னொரு வேஷ்டி, ஒரு துண்டு இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இருக்காது. அவன் என்னை பார்த்துட்டு, சுவாமிஜி நான் வந்து ஐடிபிபி, இண்டோ டிபெட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கேன், நீங்கள் வந்து என் கூட தங்குறீங்களா அப்படின்னா. அந்த காலத்தில் நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ அவனுக்கு அந்த பத்ரிநாத் பஸ் ஸ்டாண்டுக்கு அவன் ஜீப் வச்சு அதில் என்னை ஏற்றிக்கினான். அங்கேருந்து ஒரு 4 மைல் போனால் ஒரு குகை இருக்குது. அங்கே தான் வேதவியாசர் அந்த மகாபாரதத்தை டிக்டேட் பண்ணி பிள்ளையார் எழுதின இடம், மனுவா அப்படின்னு பேர். அங்கே தான் வந்து பீமன் கல்லை தூக்கி போட்டு பத்ரிநாத்துக்கு பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் போனாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ போனோம், ஏதோ சப்பாத்தி கொடுத்தான். ஒரு கல் குகை மாதிரி தான் இருக்கும். அதில் அவன் ஒரு கல் பெட்டு மேலே படுத்துக்கிறான், நான் ஒரு கல் பெட்டு மேலே படுத்துக்கிறேன். அவன் சொல்கிறான், என் பேர் வந்து பட்டு, நான் காஷ்மீரி பண்டிட், நான் வந்து 30 வருஷமாக சரஸ்வதி உபாசனை பண்ணுறேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வரவே இல்லையே சாமி அப்படின்னா. நான் படுத்துன்னே இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து அவனை பார்த்து சத்தம் போட்டு சொன்னேன், நீ ஒரு முட்டாள், சரஸ்வதி கண்ணுக்கு தெரிகிற ஒரே இடம் இதுதான். வேதவியாசர் டிக்டேட் பண்ணுற போது சரஸ்வதி நதி அங்கே வெளியே ஓடினுச்சு. இவர் உஷ்ண உடனே அது பூமி கட்டிட்டு போயிடுச்சு. அதனால் உலகத்தில் எந்த இடத்துலையும் அந்த ஒரு இடத்த தவிர சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாது. திரிவேணி சங்கமத்தில் கூட பூமி கடியில் தான் சரஸ்வதி இருக்கும், கங்கையும் பிரம்மபுத்திராவும் வெளியே இருக்கும், கங்கையும் யமுனையும். அதனால் இந்த இடத்துல நீ பண்ண உபாசன பலம்தான் உன்னை கொண்டாந்து போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சிருக்கா, இதுவே உனக்கு தெரியல அப்படிங்கிற வார்த்தையை அந்த ஆளுக்கு சொன்னேன். பல அனுபவங்கள் வரும். நான் போயினே இருக்கிறேன் பஸ்ஸில், ஒரு பெங்காலி, அந்த ஆள் எனக்கு 5 ரூபா கொடுத்தான். ஏன்னா நான் அந்த காலத்தில் அப்படி தான் தாடி கிடி வச்சுன்னு ரொம்ப பிச்சைக்காரனாட்டம் இருப்பேன். அவன் வந்து சுவாமிஜி கர்ச்சா கல்லியே ரக்கலோ அப்படின்னு 5 ரூபா கொடுத்தான். நான் இல்லை, நான் வசதியானந்தான் அப்படின்னு. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சரி உண்டியில் போட்டுருங்க, நான் ஒரு பேப்பரில் அந்த பணம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு எடுத்து ஜோபியில் வச்சுக்கினேன். நான் கேதார் போயிட்டு அதை போட்டு நான் மெட்ராஸ் வந்த உடனே அவங்ககிட்ட எனக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு.
பிபி சட்டர்ஜி, 24 பர்கானாஸ், வெஸ்ட் பெங்கால். எழுதுகிறான், சாமி என்ன அதிசயம், நான் வந்து உங்களுக்கு துட்டு கொடுத்துட்டு வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் போகிறதுக்காக இறங்கிட்டேன். இறங்கி போயினே இருக்கிற போது குதிரை என் ஒய்ஃபை வந்து கங்கையில் தள்ளிடுச்சு. எனக்கு நீச்சல் தெரியாது, கங்கையில் யார் பிரயோகத்தில் என் ஒய்ஃபை காப்பாற்றுவாங்க, அப்போ நீங்கள் தண்ணியில் குச்சி என் ஒய்ஃபை காப்பாற்றுனீங்க சாமி அப்படின்னு சொல்லி எழுதுகிறான். நான் எங்கே காப்பாற்றினேன், நம்ம வடிவத்தில் சாமி போடுறார். அவன் அந்த ஆத்மாவுக்கும் நமக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கும் இல்லாமல் 5 ரூபா கொடுத்ததை நான் போய் கேதார்நாத்கிட்ட போடுறதுனால கேதார்நாதர் என் வடிவத்தில் போய் காப்பாற்றிருக்கலாம். இப்படி உலகத்தில் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டு வித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, கூட்டு வித்தால் யார் ஒருவர் கூடாதாரே, கொடி வித்தால் யார் ஒருவர் குழையாதாரே தான். நமக்கே தெரியாது. யூ ஆர் ஒன்லி a mute witness to whatever happens around you. You are never a performer. Not even the greatest of Mahatma on this earth is not a performer. அதனால தான் ஸ்ரீடி சாய்பாபா கிட்ட போய் சொல்லுவாங்க, பாபா அப்படி சமத்கார் கர்தியா அப்படின்னோம், நீங்கள் அதிசயம் பண்ணிட்டீங்கன்னு. அவர் அல்லா மாலை அப்படின்னு போயின்னு இருப்பார். அல்லா தான் முதலாளி, எனக்கு என்ன தெரியும்னார். திருவண்ணாமலை விசிறி சாமி இருந்தார். அவர்கிட்ட உங்களால் இது நடந்துச்சு சாமி அப்படின்னாக்கா, திஸ் பேர் நோஸ் நத்திங், ஆல் மை ஃபாதர் டஸ் அப்படின்னார். எல்லாம் அண்ணாமலையார் செய்கிறாரு, எனக்கு என்ன தெரியுங்கிற வார்த்தை சொல்லுவார். அந்த மாதிரி வியட்நாமுடைய சுந்தரம் என்னை பற்றி ஒரு 5-6 புக்கு எழுதினார். என்ன சிவசிவசங்கர, யாதுமாகி நின்றாய், பராசக்தி கழுத்து பாம்புன்னு. அந்த புக்கெல்லாம் வெளியிடுறதுக்காக ஒரு மீட்டிங் வச்சோம் மியூசிக் அகாடமியில். அப்போ அவங்க சொன்னாங்க, பாபா நீங்கள் எழுதின மிராக்கள், நீங்கள் பண்ண மிராக்கள் எல்லாம் தொகுத்து நாங்கள் வந்து புக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு, சீக்கிரம் போடுங்க அப்படின்னு. என்ன பாபா கிண்டல் அடிக்கணும், இல்லை நீங்கள் பண்ண புக்கை பார்த்து தான் நான் என்ன மிராக்கள் பண்ணேன் நானே தெரிஞ்சுக்கணும் அப்படி. உலகத்தில் எல்லாத்தையும் கடவுள் தான் பண்ணுறான். மேலேருந்து ஒருத்தர் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்க்குறான். அவன் ஏதாவது ஒரு நல்லதை செய்யணுங்கிற போது இணைக்கிறான். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டெர்மினலையும் இணைக்கணும். அப்போ இந்த பல்பு எரியுது. அது மாதிரி நாங்கள்லாம் மகான்கள், பாசிட்டிவ், எங்களுக்கு என்ன குறை இருக்குது, ஒன்றும் கிடையாது. ஜனங்க இருக்காங்களே அவங்களுக்கு ஏதோ குறை இருக்குது. அதனால் இந்த 2 பேருடைய இணைப்பில் ஒரு கரண்ட் வருது இல்லையா, அப்படி தான் வாழ்க்கை என்பது. நான் இணையணும், நீ இணையணும். அதை இணைக்கிற ஆள் ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டோ இல்லை ஏதோ ஒரு எலக்ட்ரிஷியன் இருப்பான்ல, அதுதான் கடவுள் என்பது. நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருந்தா போகிறோம். உலகத்தில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. எல்லா அதிசயங்களும் கடவுளால் தான் நிகழ்த்தப்படுகின்றன. எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் ராமா, கிருஷ்ணா, புத்தா, ஜீசஸ், they all undergo a type of an exposure and experience to God's miracles and God's place. ஓங்கார ரூபிணி ரிங்கார வாசினி, ஓங்கார ரூபிணி ரிங்கார வாசினி, ஜகதைக மோகினி பிரகிருதி ஸ்வரூபிணி, ஜகதைக மோகினி பிரகிருதி ஸ்வரூபிணி, ஓம்கார ரூபிணி லிங்கார வாசினி. सर्वार्थ देहिनी सकलार्थ वाहिनी, सर्वार्थ देहिनी सकलार्थ वाहिनी, भक्तार्थ दायिनी दहराभ्य देहिनी, भक्तार्थ दायिनी दहराभ्य देहिनी, ओंकार रूपिणी क्लिंकार वासिनी. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா
நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.